இப்ப தேவதாசி ஒழிப்புன்னு இருக்குல்ல, ஆமா அதுவும் நீதி கட்சி தான் கொண்டு வருது. ஆமா அதுவும் நீதி கட்சி தான். தேவதாசி ஒழிப்புன்னா அதை எப்படி சொல்றாங்க? தேவதாசி ஒழிப்புன்னா வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொட்டு கட்டி விடுறதுங்க. அது ஒரு ஜாதி கோயிலுக்கு. ஆமா கோயிலுக்கு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இதானவுடனே கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அது சொல்றது கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுறது. அந்த கோயில் இருக்கிற இந்த பார்ப்பனர்கள் அந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்றவெல்லாம் அந்த பொண்ணை வந்துகிட்டு பயன்படுத்திக்கிறது, பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிறது. பாலியல் பொருளாதான் பொட்டு கட்டி விடுறதுங்கிறது அது ஒரு பாலியல் பொருளாகவும் அந்த நடனம் ஆடுறது இந்த மாதிரி பொண்ணை ஒரு இது பண்றது அந்த பாலியல் இதுங்க. இதுக்குன்னு ஒரு சமூகம், ஒரு ஜாதி காலங்காலமா வந்துட்டு தேவதாசி. ஆமா ஆமா ஏன்னா அந்த சமூகத்து பேரை நம்ம இப்ப சொல்ல தேவையில்ல. ஆனா அந்த இதுதான் வந்ததுங்க. சுக்லாம்பரம் பிரபரம் ஏதாவது சொல்றேன், நம்மளுக்கு வாயில வரல. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ போய் டாக்டர் காலேஜ்ல அதாவது மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில போய் சீட்டே வாங்க முடியல இருந்துச்சுங்களாமா. அது ஃபர்ஸ்ட் வந்துங்க, நீங்க நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்துங்க நோய்க்கு வந்து ஊசி மருந்து போடுறதை தாண்டி மந்திரங்கள் சொன்னாலே அவங்க ரெடி ஆயிருவாங்க. ஓ மந்திரம் சொன்னாவே ரெடி ஆயிருவாங்க. அதுக்குதான் சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப சங்கராச்சாரியர் என்ன ஹைகோர்ட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில போனாரு, எல்லாம் வந்து சொன்னா நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஓ இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் விடிவுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சிங்க, நினைச்சே பார்க்க முடியாது. அப்ப நீங்க சொல்ற பார்த்தோம்னா மதிய உணவு கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தாங்க,